கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழகத்தில் ஓரளவுக்கு சுமூகமாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய கூட்டணிகளின் தொகுதி பங்கீடு என்பது பாண்டிச்சேரியில் ஒட்டுமொத்தமாக உடைந்து போயிருக்கிறது. முக்கியமாக காங்கிரஸ், திமுக சேர்ந்திருக்கக்கூடிய இண்டி கூட்டணி. நேற்றோடு வேட்பு மனுக்களை வாபஸ் பெறுவதற்கான நாளும் முடிந்துவிட்ட போது இப்பொழுதைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே 5 தொகுதிகளில் திமுகவுடன் மோதும் காங்கிரஸ். இதுதான் இந்து தமிழ் திசையுடைய செய்தி. என்ன நடந்திருந்ததுன்னா தமிழகத்தில் ஒரு ஒப்பந்தத்தை நோக்கி அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது புதுச்சேரியில் அவர்கள் எந்த ஒரு முடிவுக்கும் வரவில்லை. அதனால இந்த நேரம் ஆய்கொண்டிருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 30 தொகுதிகள் இருக்கு புதுச்சேரியில். இதில் காங்கிரஸுக்கு எத்தனை, திமுகவுக்கு எத்தனை, தோழமை கட்சிகளுக்கு எத்தனை. தோழமை கட்சிகளாக அங்கே கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, மற்றபடி மதிமுகவெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறத விட்டுடுவோம். அந்த இடத்துல குறைந்தபட்சம் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தையும். அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யக்கூடிய தினம் வந்துவிட்டது. அதனால 30 தொகுதிகளிலுமே காங்கிரஸ், திமுக 2 பேருமே அங்கே வேட்புமனுக்களை தாக்கல் செய்து விட்டார்கள். அதுக்கு பிறகு வேட்புமனு வாபஸ் வாங்கக்கூடிய நேரம் வருவதற்குள்ளாக எதுமோ ஒரு மாதிரியாக ஒப்பந்தம் போட்டு விடலாம்னு என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். வேட்புமனுக்களை தாக்கல் செய்து விட்டதற்கு பிறகு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதில் காங்கிரஸுக்கு 16 தொகுதிகள், திமுகவுக்கு 14 தொகுதிகள் அப்படின்னு ஒரு முடிவு. அந்த திமுக கொடுத்திருக்கக்கூடிய 14 தொகுதிகளில் ஒரு சீட்டு இந்திய கம்யூனிஸ்டுக்கும் ஒரு சீட்டு விசிகாவுக்கும் அப்படின்னு திமுக உள் ஒதுக்கீடு செய்யும். அப்போ 16 + 12 + 1 + 1 16 காங்கிரஸ், 12 திமுக, 1 விசிகாவுக்கு, 1 இந்திய கம்யூனிஸ்டுக்கு. ஆனால் என்ன ஆச்சு? திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள் போட்டியிடும் தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அதில் பலர் மனுக்களை திரும்ப பெறவில்லை. திமுக சைடில் அவங்க மனுக்களை திரும்ப பெற்றுட்டாங்க. காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அவங்க மனுக்களை திரும்ப பெற்றுட்டாங்க. காங்கிரஸ்காரர்கள் மனுவை திரும்ப பெறணும் இல்லையா? ஈக்குவலா பண்ணலை. அதோடைய நிலை என்னன்னா, திமுகவுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய காலாப்பட்டு, ராஜ்பவன், மங்களம், திருபுவனை, காரைக்கால் தெற்கு இந்த 5 தொகுதிகளில் இதெல்லாம் திமுக இருக்கு. பட் காங்கிரஸும் அந்த இடத்துல தன்னுடைய வேட்பாளரை களத்தில் இறக்கி இருக்கிறது. அவர்கள் பின்வாங்க விரும்பவில்லை. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதி இருக்கு இல்லையா, அவர்கள் டைம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு 4 இடத்துல அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க. அங்கேயும் காங்கிரஸ் போட்டியில் இருக்கு. எங்கெங்கன்னா உழவர்கரை, உசுடு, நெட்டப்பாக்கம், ஏனாம் இந்த 4 இடத்துல விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்து காங்கிரஸ் போட்டியிடுகிறது. இன்னொரு பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் தட்டாஞ்சாவடி, உழவர்கரை என்னும் 2 தொகுதிகளில் மனு தாக்கல் செய்திருந்தது. அங்கே தட்டாஞ்சாவடியிலிருந்து இந்த உள் ஒதுக்கீடு காரணமாக அவர்களுக்கு ஒரு சீட்டு தானே, அதனால அவங்க ப்ராம்ப்டா தட்டாஞ்சாவடியிலிருந்து வாபஸ் பெற்றுட்டாங்க. இப்போ உழவர்கரை அவர்களோடது, அங்கேயும் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. இதை பற்றி இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தலில் திமுக, காங்கிரஸ் கட்சிகளுக்கு புதுச்சேரியில் எங்களின் ஆதரவு இல்லை பட்டார்னே சொல்லிட்டாரு. இதில் திமுகவுக்கு அவங்க ஆதரவு கொடுக்கலாம். ஏன்னா திமுக ஒரு இடம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. பட் டைம் ஆயிடுச்சு. அது ஒன்று மட்டும்தான். திமுக, காங்கிரஸ் 2 கட்சிகளுக்கும் புதுச்சேரியில் எங்களின் ஆதரவு இல்லை. விசிக, மார்க்சிஸ்ட், மதிமுக கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளில் ஆதரவு அளிப்போம். நல்ல சுயேட்சைகளுக்கும் ஆதரவு தருவோம். வலுவான இந்தியா கூட்டணியை காங்கிரஸ் உடைத்து விட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு அதிகாரப்பூர்வமாக திமுக எந்த தொகுதியும் ஒதுக்கவில்லை. ஆனால் அவங்க லாஸ்பேட்டை, திருபுவனை ஆகிய 2 தொகுதிகளில் அவங்க போட்டியிடுறாங்க. அப்போ அவங்களுக்கும் திமுகவுக்குமே இங்கே குழப்பம். ஏன்னா அவங்களும் திமுகவுக்கு அவங்க ஆதரவு இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க தெளிவா. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் புதுச்சேரி மாநில செயலாளர் ராமச்சந்திரன் கூறுகையில், கூட்டணி கட்சிகளை இணைத்து செல்ல திமுக, காங்கிரஸ் 2மே தவறிவிட்டன. இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிடும் தொகுதியில் ஆதரித்து பிரச்சாரம் செய்வோம். விசிக, மதிமுக, தேமுதிக கட்சிகளுடன் இணைந்து தேர்தல் பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்தார். இதில் தேமுதிக என்ன பண்ணியிருக்குங்கிறது அது நமக்கு தெரியல. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய கூட்டணிகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு பக்கம் ரொம்ப சுமூகமாக போய்கொண்டிருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா இருவரும் அடங்கி இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி. அதில் 16 இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. 10 இடங்களில் பாரதிய ஜனதா போட்டியிடுகிறது. 2 இடம் அதிமுகவுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 இடம் லட்சிய ஜனநாயக கட்சி அப்படிங்கிற ஒரு புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. லாட்ரி மார்டின் குடும்பத்தை சேர்ந்த
ஒருவருடைய கட்சி அது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 16 இடங்கள், திமுக 12 இடங்களில் போட்டிட்டு இருக்கணும். ப்ராப்பரா இது மட்டும் நடந்திருந்ததுன்னா, ஒரு இடம் விசிக, ஒரு இடம் இந்திய கம்யூனிஸ்ட்னு. ஆனா நிலைமை என்னன்னா, இந்த இடத்துல 5 தொகுதிகள்ல காங்கிரஸும் திமுகவுமே ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிடுகின்றன. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில இவங்க எப்படி ஜெயிக்க போறாங்க? இப்போ மூன்றாவதாக 30 தொகுதிகளிலுமே தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுகிறது. அதுல 2 முதல்ல நம்ம அதை பத்தி ஒரு காணொலி பண்ணியிருந்த போது 30 இடங்களும் அவங்க தான் போட்டிடுறாங்கன்னு தகவல் இருந்தது. அதுல 28 இடங்களை அவங்க வைத்துக்கொண்டு ஒரு 2 இடத்த இன்னொரு கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு விதத்தில் சொல்ல போனா மிக அதிகமான இடங்கள்ல போட்டியிடக்கூடிய ஒரு தனி கட்சியாக தாவேக்கு அங்க இருக்கு. அதற்கு வெற்றி வாய்ப்புகளும் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சில கான்ஸ்டிடுவன்சிலையாவது எவ்வளவுங்கிறதை இனிதான் பார்க்கணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு நீண்ட ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அவர் கட்சி உறுப்பினர்கள் எங்கெங்கெல்லாம் வேட்பாளர்கள் நிற்க போறாங்களோ அதை முதல்ல அறிவிச்சுட்டு இதெல்லாம் சொல்றாரு. ஸோ அவர் 3 இடத்துல நிற்கிறாரு. உசுடுங்கிற இடத்துல அரியபுத்திரி என்கிற அரிமாத் தமிழன், நெட்டப்பாக்கத்தில் ப அமுதவன், உழவர்கரையில் செல்வ புஷ்பலதா, திருமதி செல்வ புஷ்பலதா, இவங்க 3 பேரும் நிற்கிறார்கள் அப்படின்னு அறிவிச்சுட்டு அவர் ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்திருக்காரு. அதுலேருந்து சில பகுதிகளை மட்டும் படிக்கிறேன். திமுகவுக்கென ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளில் இருந்து உழவர்கரை தொகுதியை திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கியது. ஆனா அந்த தொகுதியில RSS பாஜகவை சேர்ந்தவரும் பாஜகவிலிருந்து விலகி ஓரிரு வாரங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தவருமான ஒருவரை தற்போது காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. அந்த தொகுதி விசிகவுக்கென ஒதுக்கப்பட்ட பிறகும் கூட அவரை வாபஸ் பெற வைக்காமல் புதுவை காங்கிரஸ் மறுக்கிறது. இதனால் காங்கிரஸ் கூட்டணியில் விசிகவுக்கு தொகுதி உண்டா இல்லையா என்பது தெளிவாகாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான காலக்கெடு, இது நேத்திக்கு வந்த நியூஸ், பிற்பகல் 3 மணியோடு முடிவடைய உள்ள நிலையில் காங்கிரசின் அணுகுமுறை விசிகவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பையே கேள்விக்கு உள்ளாக்குவதாக இருக்கிறது. இதுதான் ஃபேக்ட். எனவே வேறு வழியின்றி விசிக 3 தொகுதிகளில் எங்கெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோமோ அங்கே எங்களுடைய அதிகாரப்பூர்வமான வேட்பாளர்களை அறிவிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. கூடவே அப்படியே போகிற போக்குல கடந்த 5 ஆண்டுகளாக புதுச்சேரியை சீரழித்து வரும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை வீழ்த்தி மீண்டும் சமூக நல்லிணக்கமும் வளர்ச்சியில் அக்கறையும் கொண்ட ஆட்சியை புதுச்சேரியில் அமைத்திட மதச்சார்பற்ற உணர்வு கொண்ட புதுச்சேரி மக்கள் விசிக வேட்பாளர்களுக்கு பேராதரவு அளித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க நிக்கிறது 3 தொகுதி. அந்த 3 தொகுதியிலையும் புதுச்சேரி வேட்பாளர்கள் பேராதரவுடன் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அந்த இடத்த அப்படின்னா நீங்க அப்புறம் என்ன பண்ண போறீங்க? திரும்ப நீங்க யாரெல்லாம் கண்ணா பின்னான்னு திட்டிருக்கீங்களோ இந்த காங்கிரஸை, அவங்களோட கூட்டணி இல்லாமல் அங்க ஆட்சி அமைக்க முடியாது. அவங்க உங்களுடைய கூட்டணியை விரும்புறாங்களா இல்லையா அப்படின்னே தெரியல. நெவர்தலெஸ் இன்றைய பார்க்கும் பொழுது எனக்கு என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி மீண்டும் பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியங்கள் மிக அதிகமாக இருக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.